டஃப்பா இருந்தது தங்கலான் படத்துக்கு காஸ்டியூம் ஒர்க் பண்ணது? மேல பிரஸ்ட் பீஸ் தான் மறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய லெதர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த குர்ரா ஆடு, செம்மறி ஆடு. அவங்க வேர் பண்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமலா இருக்கும். வேட்டையாடுற அனிமலா இருக்கும். விக்ரம் சாரோட தலையில ஒரு மிருகத்தோட இது மாதிரி இருக்குங்க, அதை பத்தி அது மிருகம் கிடையாது. சம்திங் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. ரொம்ப பிடிச்ச ஒரு காஸ்டியூம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நான் யூஸ் பண்ணது எல்லாமே லினன் ஃபேப்ரிக். அப்புறம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஃபேப்ரிக். அதுதான் வந்து விக்ரம் சாரோட வேர் பண்ண ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அது சைட் சீரிஸ்லாம் பார்த்தேன். ஒரு 2 மினிட்ஸ் கூட பார்க்க முடியல. அவ்வளோ பயங்கரமான ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்டிங். ஏன்னா நான் பார்த்த 2 சீனுமே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிரேவா இருந்துச்சு. அவ்வளோ வந்து இதே பார்த்தீங்கன்னா, நான் தாஜ்மஹால் ஒரு தீம் நாங்கள் வந்து அது நாங்கள் சொல்லக்கூடாது. நயன் மேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர்ல வந்து சேம் மெத்தட் தான். அன்னமால்னாலே மன திருப்தி தான். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா. ஆரோக்கியம் நேச்சுரலா. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார்கிட்ட இருக்க போகுது அப்படின்னா, தங்கலானுடைய காஸ்டியூம் டிசைனர் ஏகாம்பரம் பிரதர் கூட இருக்க போகுது. வணக்கம் பிரதர். ஹாய் பிரதர். வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். பேரே வந்து செமையா இருக்கு பிரதர். ஸோ தங்கலான் படத்தை பற்றி நிறைய பேச போகிறோம். அந்த படத்தை பற்றின காஸ்டியூம், அந்த படத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய காஸ்டியூம்ஸ் பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே சொல்லுவாங்க, என்னப்பா அதில் கோமணம் கட்டியிருக்கிறாங்க, மேலே ஒரு ஷால் போட்டிருக்காங்க, அவ்வளோதான் காஸ்டியூமு, சாரி கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்கு, வெளியில இருந்து பார்க்கறதுக்கு அப்படிதான் சிம்பிளாக இருக்கும். ஆனால் உள்ள எவ்வளோ ஒர்க்கிங் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது தான் தெரியும் எவ்வளோ டஃப்பாக இருந்தது தங்கலான் படத்துக்கு காஸ்டியூம் ஒர்க் பண்ணது. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி தங்கலான் படத்துக்கு வந்து நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ப்ரௌடாகவே ஃபீல் பண்ணுறேன். ஸோ பிகாஸ் ஏன்னா வந்து தங்கலான் படத்தோட ஒர்க் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து ஸ்டடி பண்ணது. ஸோ படத்துக்காக மட்டுமே இல்லாமல் என்னோட சப்ஜெக்டாகவும் அது இருந்துச்சு. இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நான் வந்து இந்தியன் காஸ்டியூம் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் என்னோட ஃபேமிலி வந்து வீவர்ஸ் ஃபேமிலி. ஸோ நானும் வீவ் பண்ணுவேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ அதை டிஃபைன் பண்ணியிருந்தால தங்களோட காஸ்டியூம்ஸ் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த பீரியட் படமாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் யூஸ் பண்ண ஒவ்வொரு காஸ்டியூம்ஸ், அந்த கலர்ஸ், அந்த வேரிங் பண்ணுற அக்சசரிஸ் எல்லாமே வந்து ஒன்று ரிசர்ச் பண்ணி தான் நாங்கள் கொண்டு வந்துருந்தோம். ஸோ டைரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த அந்த லேண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த கொண்டு வரது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. வந்து அந்த ரியலிஸ்டிக் மாறாமல், ஒரு செயற்கைத்தனம் இல்லாமல், ஒரு இயற்கையாகவே அந்த படத்தில் வர்றது ரொம்ப ரொம்ப நிறைய மெனக்கடல் இருக்கும். தங்கலான் வந்து கொஞ்சம் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக நாங்கள் வந்து நிறைய பேர் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்க மூலிமா அதை ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் ஓரளவுக்கு. சூப்பராக ஒரு சில ஃபோட்டோக்கள் மட்டும் காமிக்கிறேன் பிரதர் தங்கலான் படத்துல இருந்து. ஸோ அந்த ஃபோட்டோக்கள் பற்றின உங்களோட அனுபவம் அதை பற்றி மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவே எனக்கு இது ரொம்ப 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 பயங்கரமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுன ஒரு ஃபோட்டோ. இது விக்ரம் சார் தானா இல்லை வேற ஏதாவது அப்போகலிப்டோஸ்ல இருந்து யாராவது தப்பிச்சு வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி? ஐ திங்க் இது எனக்கு வெரி சேலஞ்சிங். இந்த இதுக்கு நாங்கள் பிளானே பண்ணல. ஓகே. ஆமாம், நாங்கள் வந்து ட்ரைப்ஸ் 3rd century. இது நான் சொல்லக்கூடாது, பார்க்கலாம். இல்லை அதுக்குள்ள நான் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டேன். ஆனால் ட்ரைப் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது இவங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து கிளாத் கூட கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். இவங்க வேர் பண்ணுற கம்மலாக இருக்கட்டும், அப்புறம் கழுத்தில் வேர் பண்ணுற நெக் பீஸாக இருக்கட்டும், அப்புறம் கையில் போடுற இந்த பேண்டாக இருக்கட்டும், இங்கே ஆம் பேட்சாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நேச்சுரல் திங்ஸ் தான். இது நிறைய விஷயங்கள் நிறைய பனானாவோட லீஃப்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காய வச்சு, அப்புறம் பனை மரம் இருக்கு இல்லையா, ப்ளம் இருக்கு இல்லையா, அந்த பனை மரத்தோட அந்த அந்த கீட்டெல்லாம் வந்து அதெல்லாம் கட் பண்ணி அதில் வந்து வேரிங் பண்ணியிருந்தோம். மேலே பிரஸ்ட் பீஸ்லாம் மறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லெதர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். லெதர்ஸ் அனிமல், அந்த குர்ரா ஆடு, செம்மறி ஆடு, இந்த மாதிரி லெதர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதில் சம்திங் சிலதெல்லாம் வந்து ஒயிட்டாக ஒரு மாதிரி இருக்கும். எங்களுக்கு கலர் வேணுன்றதுக்காக நாங்கள் நேச்சுரல் அதை டை பண்ணுவோம். லெதர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலர்ஸ் வச்சு டை பண்ணுவேன், பிளாக்காக மாற்றுவேன், அதை ப்ரௌனாக மாற்றுவேன். ஸோ அது எல்லாமே நேச்சுரல் இங்கிலீஷ் போட்டு மாற்றிருக்கேன். எனக்கு அந்த நேச்சுரல் இங்கிலீஷ் ஆட் பண்ணுறப்ப தான் எனக்கு வந்து திரும்ப எனக்கு வந்து ப்ரௌன் வரும், பிளாக் வரும், அப்புறம் ரூஸ்டர் வெறும் இண்டியன் ரெட் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மஸ்டர்ட் எல்லோ வரும், அப்புறம் க்ளீன் எல்லோ வரும், லெமன் எல்லோ அது பார்த்தீங்கன்னா, அப்புறம் அந்த ஒயிட் சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன், அந்த எல்லோவும் எனக்கு வந்து அந்த ப்ளூ மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து எனக்கு க்ரீன் ஒன்று கிடைக்கும், ஆலிவ் க்ரீன். ஸோ இந்த பேஸ் ஆஃப் கலர் தான் நான் வந்து காஸ்டியூமாகவே அங்கே வேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு மேலே இங்கே வந்து மெஜந்தாவோ, பர்பிளோ, இல்லை பிங்கோ, இல்லை வந்து ஸ்கை ப்ளூவோ, சம்திங் வேறு ஏதோ ஃப்ளோரசன் க்ரீனோ, இல்லை ரெட்டு, ஃப்ரெஷ் ரெட்டோ, இல்லை ஆரஞ்சோ, இந்த மாதிரி கலர்ஸ் எதுவுமே நான் படத்துக்குள்ள ஃப்ரேம்குள்ளே வந்திருக்காது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு கலரோட ஒரு கலர் மிக்ஸ் பண்ணுறப்ப வர ஷேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து
நேச்சுரலாக இருக்கிற அந்த கிரிக்கெட் கலர் வந்து அந்த பிளானட்டில் என்ன இருக்கோ அந்த ஸ்டோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம பிளானட் மென்ஷன் பண்ணி வர கலர்ஸ் மட்டும் தான் நேச்சுரலாக வந்து வரும், அது கிடைக்கும் பார்த்தீங்கன்னா. இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கிற கலர்ஸ் எல்லாமே செகண்டரி கலர்ஸ் எல்லாமே இதில் உருவாக்க முடியாது, பிரைமரி மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும். அந்த சேம் கலர் தான் நீங்கள் நிறைய வந்து டெம்பிளில், அப்புறமா வந்து பழைய கோட்டைகளில், அப்புறமா வந்து பழைய வீடுலாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் இதே சேம் கலர் தான் யூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுவே எனக்கு பெரிய ஒரு ரெஃபரன்ஸ். விக்ரம் சாரோட தலையில ஒரு மிருகத்தோட இது மாதிரி இருக்குங்க, அதை பத்தி அது மிருகம் கிடையாது, சம்திங். அது நாங்கள் வந்து ஸ்கல்டன் ஃபார்ம் வச்சு அதை வந்து நிறைய ஹேர் வச்சு ஒரு செமியாக ரெடி பண்ணியிருந்தோம். ஓகே ஓகே. அதுதான் அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க துணியே கிடையாது, அவங்க வேர் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமலாக இருக்கும், வேட்டையாடுற அனிமலாக இருக்கும், அந்த ஃபார்ம் வச்சிருப்பாங்க. அதை நீங்கள் நிறைய ஹாலி படத்துல நீங்கள் ரோமன் ஷோல பார்த்துருப்பீங்க. பட் அப்போ தேர்ட் சென்ச்சுரியில் இன்னும் அதோட இதுதான் எடுத்திருப்பாங்க. அப்போ நாங்கள் பார்க்குற ரெஃபரன்ஸும் நிறைய புக்ஸோடு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அனிமலோட ஸ்கின் எல்லாம் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க, அந்த ரோமம், அப்புறமா வந்து ஃபெதர்ஸு, அப்புறமா வந்து சம் பீட்ஸ், அந்த அவங்களோட டீத், பல்லு இதெல்லாம் வந்து, அப்புறம் நெக்ஸ்ட் சீட்ஸ் எல்லாம் வந்து ஹார்னர் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன்லயே வந்து விக்ரம் சாரோட பெண்டன்ட் ஒன்று பண்ணியிருப்பேன் கழுத்துல. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு கட்டை வசம் பண்ணி எடுத்துகிட்டு ஊற வச்சுட்டு அது சாஃப்ட் ஆகிடும். மறுநாள் அதை வந்து கட் பண்ணி கோத்து அது வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக ரெடி பண்ணியிருப்பேன் கழுத்துக்கு மட்டும். ஏன் தெரியுமா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரப்பா மோஹன்ஜோதரோ இருக்கு இல்லையா, அது ஒரு ஆர்னமெண்ட்ஸாக நம்ம நிறைய வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆர்னமெண்ட்ஸாக நம்ம நிறைய புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதோட இன்ஸ்பிரேஷன் மோஸ்ட்லி அதுக்கும் முன்னாடி காலம் தான். ஸோ அப்போவே அந்த ஆர்னமெண்ட்லாம் கோத்து வடிவமைச்சிருக்காங்க. அதே சேம் பேட்டர்ன் தான் ரோமன்லையும் எஜிப்துலையும் இருக்கு. எஜிப்தோட டிசைன் கூட பார்த்தீங்கன்னா அந்த துங்காமுனோட இது, அப்புறம் நெக்ஸ்ட் நிறைய ரான்ற கடவுளோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் ஷேப்ல வந்து ஒரு பெண்டன்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் மைண்டில் வச்சு தான் வந்து இப்போ இப்படி தான் இருந்திருக்கும் சொல்லிட்டு வந்து அந்த ஆர்ட் ஷேப்பில் வடிவம் வச்சுருப்பேன் பார்த்தீங்கன்னா. அதில் வந்து அவங்களுக்கு வந்து பிராஸோ இல்லை கோல்டோ இல்லை பேர்லோ எல்லாம் கிடைக்காது. ஆனால் ஃபாரஸ்ட்டில் என்ன இருக்கும், அந்த வுட்டு இருக்கும், அப்புறமா வந்து நேச்சுரல் இன்க்ரீஸ் மட்டும்தான் இருக்கும். அதை டிபெண்ட் பண்ணி ஃபுல்லாக அது ஒரு மாலையாக மாற்றிருப்பேன். சம்டைம் வந்து அவங்களுக்கு மெடிஷனாக வந்து ஏதாச்சும் வந்து திடீர்னு ஏதாச்சும் ஆச்சுன்னா, சம்திங் பூச்சி கடிச்சாலோ, சம்திங் வேறு ஏதாவது ராப்டெக்லஸ் அவங்க அட்டாக் பண்ணாலோ, அப்போ வந்து ஒரு மெடிசன் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அவங்க போட்டுக்கிற வேரிங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது மெடிசனாக யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ அவங்க ஈஸியாக வந்து தப்பிச்சிக்கலாம். அந்த மாதிரி மெத்தட்லாம் அப்போ இருக்கும். அந்த மாதிரி மெத்தடாலஜி நான் இங்கே நிறைய வந்து இதில் ஆட் பண்ணேன். ஏன்னா அவங்க வேட்டையாடுறவங்க தானே, அவங்க அப்படி தானே இருப்பாங்க. அந்த ஒரு திங்கிங் தான் நிறையா ரிசர்ச்சில் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து அது அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ இப்படிலாம் இருக்கிறதுக்கு வந்து நிறைய ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. நான் நிறைய புக்ஸில் படிச்சிருக்கேன். சம் பீப்புள் வந்து இதே பார்த்தீங்கன்னா நான் காஷ்மீர் ஒரு தீம் நாங்கள் வந்து கூகுள் சார் பண்ணார், அது நாங்கள் சொல்லக்கூடாது. நயன் மேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேரில் வந்து செயற்கை சாயம் பூசி வந்து காஃபி சார் வந்து மயக்கி அப்படியே ரிவெஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் சேம் மெத்தட் தான். அதெல்லாம் அப்போ இருந்துச்சு. ராணிங்க வந்து அவங்கள ஒருத்தர் மயக்கிறதுக்கு வந்து அவங்க கூந்தல்லையே வந்து செயற்கை சாயெல்லாம் பூசி அந்த விஷத்தை பூசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மயக்கி ரிவெஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த காலத்தோட ட்ரிக்காகவே இருந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா வந்து. அது காஷ்மீரால் நீங்கள் ஒரு சீனில் பார்க்க முடியும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து நிறையவே வந்து பாரம்பரியமாக இதெல்லாம் வந்து நிறைய ஒவ்வொருத்தருக்கு ஆளுமையில் இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே அதில் ஆட் பண்ணியிருக்கும். சம பிரதர். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், அதில் சீட்டே பண்ணாமல் எந்த அளவுக்கு ஹானஸ்ட்டாக இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட், இது படி போனால் தான் அதோட ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் காய வச்சு மரப்பட்டையெல்லாம் எடுத்து நிறைய சொல்கிறீங்களே பிரதர். ஹிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்குது பிரதர் அவங்க கூட பேசுகிறது. ஸோ சூப்பர் பிரதர். அடுத்த ஃபோட்டோ பார்த்துடலாம். ஊர் மக்களோட அந்த அவங்களோட காஸ்டியூம் எவ்வளோ, ஊர் மக்கள் எத்தனை பேருக்கு அந்த காஸ்டியூம் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு? அவங்க ஒரு 100 பேர் இருந்தாங்க. 100 பேருக்கு அந்த சாரி இருந்தாங்க. இந்த மினிக்கி பாட்டுன்னு மினிக்கி பாட்டு பார்த்துருப்பீங்களா தங்கலான் படத்தில்? நீங்கள் அவங்க கூட ஒர்க்கே பண்ணியிருக்கீங்க, எப்படி பார்க்காம இருப்பீங்க. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியுது. எவ்வளோ பேருக்கு அப்போது காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தது? அப்போது அதுதான் அந்த ஊர் மக்கள் வந்து என்ன மாதிரி அங்கே எல்லாம் வேலை செஞ்சுட்டு ஊரில் செஞ்சு சந்தோஷமாக இருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு அங்கே சக்ஸஸ் மூடு வரும், சம்திங் வந்து ஒரு ஹாப்பி மூடு க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பாட்டு வந்து அப்படி அப்போல்லாம் வந்து வாய் வழக்காக நிறைய பாட்டெலாம் பாடிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கொண்டாட்டம் தான் அது வந்து பண்ணியிருப்போம். அவங்க எல்லாமே அந்த வேறு எதுவுமே கிராண்டாக இருக்காது. அவங்க என்ன மாதிரி ஊரில் வேலை செஞ்சுருக்காங்கன்னா அது அப்படியே வந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. டக்குன்னு ஒரு டான்ஸ் ஆடுறது. ஆமாம், அதுக்குன்னு ஒரு ஏற்பாடு ஃபெஸ்டிவல் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அப்படி அந்த மாதிரி. விக்ரம் சாருங்க வந்து அந்த பிரிட்டிஷ்காரோட ட்ரெஸ் போட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அது நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி வந்து அது ஒரு பெரிய சீன்ஸ் இருக்குல்ல பார்த்தீங்கன்னா. ஓகே. அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். இப்போ
இந்த பிரிட்டிஷ்காரரோட காஸ்டியூம் பத்தி பேசலாமா? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காஸ்டியூம் ஸ்டைல் இது பார்த்தீங்கன்னா. ஓகே. ஆக்சுவலி டேனியல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆக்சுவலி லண்டன் ஆக்சுவலி. இவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து அதெல்லாம் எதுவுமே சம்டைம் வந்து கொஞ்சம் இருந்தால் கூட சம்டைம் வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுப்பாரு ஆக்சுவலி. ஓகே. இவருக்கு நான் யூஸ் பண்ணது எல்லாமே லினன் ஃபேப்ரிக், அப்புறம் வந்து ஜூட்டு, அப்புறம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஃபேப்ரிக்ஸ் இவருக்கு நான் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து. அதுவும் அந்த காலத்து வீவிங் பேட்டர்ன் மாதிரி எடுத்து உள்ளு, ஜூட்டு, லினனு, காட்டனு, மல்மல் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக் வந்து ஒரு கிராண்ட்னஸ் காமிச்சிருப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா. பேட்டர்னாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பில்லாம் வந்து ஷோல்டரில் ஒரு ஸ்பில் இருக்கும், கப் ஃபினிஷிங் ஒரு ஸ்பில் இருக்கும். அது பிரிட்டிஷோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஸ்டைல் லண்டனில் வந்து 18th சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை தான் வந்து விக்ரம் சாவோட வேர் பண்ண ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சைடு பண்ணுவார். ஸோ இவரோட காஸ்டியூம் எல்லாமே நான் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா. இந்த படத்தில் எனக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா பழங்குடி மக்கள் காஸ்டியூம் பண்ண முடியும், உயர்ந்த மக்கள் காஸ்டியூமும் பண்ண முடியும், ஸோ ஆங்கிலேயர் காஸ்டியூமும் பண்ண முடியும், ஸோ ரொம்ப ஓல்டு ட்ரைப் காஸ்டியூம் பண்ண முடியும். இந்த ஒரே படத்தில் மல்டிபிளான காஸ்டியூம் அதில் எல்லாத்தையும் ஸ்டடீஸ் பண்ணது எல்லாமே வந்து கொண்டு வந்து ஈஸியாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ண வேலை பார்க்குறது டிஸ்பிளே பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த சான்ஸு ரஞ்சித் சார் நம்பி கொடுத்து நான் அவருக்கு பெரிய தேங்க்ஸ். சரி, சீரியஸ்லி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அப்போ படிச்சிருப்போம், ஹிஸ்ட்ரி காலேஜில் படிச்சிருப்போம், அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒர்க் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைட் பயங்கரமாக இருக்கும் இல்லையா? கிரேட் பிரதர். ஸோ இதுதான் நீங்கள் அந்த ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த தங்களோட காஸ்டியூம் இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போவாங்க சம்திங் வந்து அந்த அப்போ ஏதோ சம்திங் ஒரு ஷால் தான் அவங்ககிட்ட இருக்கும், அவங்கள பனியனும் இல்லை வந்து ஒரு ஜூட் லீவ் அப்படிலாம் போட மாட்டாங்க, ஒரு ஷால் மேலே போட்டு ஒரு ஏடி மாதிரி கோன் போட்டு போயிட்டு அவங்க வேலை பார்த்துட்டே இருப்பாங்க அந்த காலத்து மக்கள் எல்லாமே. ஸோ அது பண்ணியிருப்போம். சூப்பர் பிரதர். இன்னொன்றுமே பார்க்க முடிஞ்சது, ஒரு சில டைமில் வந்து பெண்கள் வந்து அந்த உள்ளாடை அந்த பிராஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது, ஒரு சில டைமில் யூஸ் பண்ணாததையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ 2 டைம் பீரியட் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். அதுவும் படத்தில் வந்து ஒரு இண்டிபெண்ட் விஷயங்கள் வந்து முன்னிலைப்படுத்துது ஆக்சுவலி. அதுவும் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சீரியஸ்லி. ஏன்னா படம் நீங்கள் இன்னும் 1 வீக்கில் வந்துடும். அதனால நீ என்கிட்ட நோண்டி கதையை கேட்டு வாங்கிறாத, படத்தை போய் தேட்டரில் போய் பாரு அப்படிங்கிறாரு பிரதர். டீசெண்டாக சொல்லும் போது கேட்டுக்கணும். அதை தாண்டி இந்த காஸ்டியூம் மினிக்கில் வர்ற இந்த ஃபீமேலுக்கு வந்து பிராஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லூஸாக கீழே இறங்கி கொஞ்சம் தொலைதொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அப்போ எல்லாமே 18th சென்ச்சுரியில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து எல்லாமே வந்து ப்ளவுசஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற 80s 60 வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த எல்போ வரி போடுவாங்க, எல்போ வரி போடுவாங்க. நம்ம அம்மாங்களே கூட பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கி தான் ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க அந்த 80sலேயே கூட பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இது வந்து என்னென்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸுன்ற விஷயம் ஒரு பேட்டர்னே வருது. அது இது வரைக்கும் மறைச்சா போதும்னு சொல்லிட்டு வந்து அதுக்கான இது ஃபிட்டாக இருக்கணும், இது கம்ஃபர்ட்டாக இருக்கணும், அந்த ஒரு ஃபிட்டாக இருந்தால் அந்த உடம்பு தெரியும் ஃபிட்டிங்னு சொல்லிட்டு லூஸாக போட்டிருக்காங்க. மேபி அப்படி தான் அதை மறைக்கணும்னு அப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த ஃபிட்லேயே அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டைலிங் பண்ணி நம்ம வந்து பேட்டர்னாக ஃபிட்டிங்கெல்லாம் மாற்றுறோம் கம்ஃபர்ட்டாக. இப்போ கூட ஒரு ட்ரெஸ் நமக்கே ஃபிட்டிங்காக படாத ரோலில் நம்ம ஒர்க்கிங் ரூமில் இருக்க முடியாது, ஒரு இடத்துல போய் உட்கார முடியாது சேரில் போயிட்டு, நம்ம எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. அப்போ அந்த காலத்து மக்கள் வந்து ஃபிட்டிங்காக ட்ரெஸ் போட்டு எப்படி அவங்களால ஒர்க் பண்ண முடியும்? ஸோ அதனால தான் அவங்க வந்து கம்ஃபர்ட்டாக பாடிக்கு இது மாதிரி லூஸாக கொஞ்சம் லூஸாக வந்து. ஆமாம். எனக்கு ரொம்ப என்ன சந்தோஷம் அப்படின்னா இப்போ நீங்கள் காஸ்டியூம் பண்ணிருக்கீங்க இந்த படத்தை தாண்டி வந்து தமிழ் கல்ச்சர் பேஸ்டு, தமிழ் பாரம்பரியம் இதெல்லாமே எடுத்து சொல்கிற விதமாக வந்து நீங்கள் இந்த காஸ்டியூம்ஸில் கொடுத்துருக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் பிரதர். ஏன்னா நம்ம கல்ச்சரில் நாங்கள் படிக்கிறப்பையும் எங்களுக்கு அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தமிழர் ஆடைகள்னு சொல்லிட்டு பகவதின்னு ஒருத்தர் எழுதியிருக்காங்க ஒரு புக்ஸ். ஸோ அந்த ஒரே புக் வந்து தான் தமிழ் ஆடைகள் புக்குன்னு இருக்குது. ஓகே. ஸோ அந்த புக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஃபரன்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு விஷயங்களை பார்த்தா அந்த ட்ரேப் எப்படி கட்டணும், அவங்க எப்படி சாரீ கட்டணும், அவங்க எப்படி வந்து கச்சம் கட்டணும், இது எல்லாமே நாங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் கூட பார்த்தீங்கன்னா சின்னான்னு ஒருத்தர், அப்புறம் வந்து அகத்தியன், அப்புறம் தாமு, இந்து, இவங்க நிறைய ஒரு டீம் வந்து செம சப்போர்ட். பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே போயிட்டு தஞ்சாவூர், அப்புறமா வந்து நம்ம அந்த பிரிட்டிஷ் காலத்தில் வந்த பகுதிங்க, அங்கே வந்து ஆட்சி செஞ்ச பகுதிங்க, நம்ம ஸ்ரீரங்கப்பட்டினம், பெங்களூர், மைசூர் இங்கெல்லாம் போயிட்டு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே வந்து அவங்களும் வந்து அவங்க பங்குக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாகவே எல்லாம் டீப்பாக போயிட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு தான் நம்ம டீமாக வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்படிலாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ணி தான் அது நிறைய ஈஸியாக கொண்டு வர முடிஞ்சுது. சூப்பர் கிரேட். ரஞ்சித் சாருக்கும் தமிழ் அப்படிங்கிறது அவ்வளோ பிரியம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிருக்கும். நீங்கள் ஸ்பாட்டில் டைரக்டர் இருக்கிற அளவுக்கு நீங்களும் வந்து ஸ்பாட்டில் படம் முடிகிற அளவுக்குமே இருந்திருப்பீங்க. சம்டைம் வந்து நான் காஸ்டியூம் டிச் பண்ணவே சென்னைக்கு வருவேன். ஓகே. சில காஸ்டியூம்லாம் அங்கே டிச் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு பெரிய ஒரு சர்ஃபேஸில் வந்து ஒரு மவுண்டெயின் தான், அங்கே மவுண்டெயின் மாதிரி இருக்கும், மெயின் ரோட்ல வந்து நான் தள்ளி போய் தான் ஷூட்டிங். சில பிரிட்டிஷ் காஸ்டியூம்லாம் ஜாட் படை வீரர்கள், அதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அதில் பார்ப்பீங்க. அவங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து அப்போ பஞ்சாப் சீன்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட ஜாட் படை வீரர்கள் காஸ்டியூம்ஸாக, போலீஸ் காஸ்டியூம், ஆர்மி காஸ்டியூம்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வேர் பண்ணி அதெல்லாம் டிச் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நிறைய டைம் தேவைப்படுச்சு. அதுக்கெல்லாம் சென்னைக்கெல்லாம் வந்து டிச் பண்ணி கொண்டு போயிருக்கேன் சம் டைம் வந்து. அதெல்லாம் நிறைய டிஃபிகல்ட் இருந்தாலும் கூட எனக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தோம்,
ரஞ்சித் சார் டீம் சைட்லேருந்து நிறைய கம்ஃபர்ட் ஜோன் பண்ணி கொடுத்தாங்க, நிறைய விஷயங்கள் வந்து. ஆனால் இப்படி ஒரு மெனக்கடல் இருந்தால் தான் அந்த படங்கள் நம்ம கரெக்டாக கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து நேராக வந்து கார் எடுத்துகிட்டு சென்னையிலேருந்து தினமும் வந்து கிளாத் இங்கே டிச் பண்ணிவிட்டு இங்கேருந்து காரில் போவோம். கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக நைட்டாக போவோம். கர்நாடகா. ஆமா. ஓகே. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நீங்க ஸ்பாட்ல அந்த நடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எப்படி பிரதர் இருந்துச்சு? அங்க வந்து நீங்க காஸ்டியூம்ஸ் பார்ப்பீங்களா இல்ல வந்து விக்ரம் சார் நடிப்பை வந்து பார்ப்பீங்களா? நான் சில சீன்ஸ்லாம் பார்த்தேன், ஒரு 2 மினிட்ஸ் கூட பார்க்க முடியல. அவ்வளோ பயங்கரமான ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்டிங். அப்படியா? ஆமாம், இது நம்ம ஃப்ரேம்லேயே பார்க்கலாம், நமக்கு எல்லாம் பார்க்கணும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால் நான் அதிகமாக ஃப்ரேமே பார்க்கல. ஆனால் இருந்தாலும் நம்ம காஸ்டியூம் பெட்டராக வந்து எனக்கு தெரியும், பிலீவபிள் இருக்கும், நம்ம கருத்து கலர்ஸ் மேட்ச் ஆகிடும். பட் சில விஷயம் நம்மளும் வந்து பீப்புள்ஸ் மாதிரியே வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கூட அசிஸ்டன்ட் நான் கேட்டே இருப்பேன். இந்த படம் எப்படி வந்திருக்கு எப்படி வந்து கேட்டுகிட்டே இருப்பேன். அது ஒரு எக்ஸ்பிரஷன் எனக்கும் தான் இருக்குது. ஏன்னா நான் பார்த்த 2 சீனுமே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிரேவாக இருந்துச்சு. அவ்வளோ வந்து எனக்கு பூ படத்தில் வந்து பார்வதி மேம் ஆக்டிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பராக. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க இந்த படம் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து வேறு லெவல் கொண்டு போகும். அது விக்ரம் சார் சொல்லவே தேவையில்லை, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்புறம் பசுபதி சார் வந்து சொல்லவே தேவையில்லை, எல்லாருமே ஒரே டேக் தான். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க அவங்க ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னா. இதை தாண்டி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்ட்டாக வந்து ரஞ்சித் சாருக்கும் டீம் எல்லாருக்குமே வந்து சொன்ன டைமுக்கு வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. அதிகமான டைம் வெயில் இருக்கும், அங்கே செம்மையான பனி இருக்கும், எல்லாமே இருக்கும். இதை தாண்டி அந்த இன்னர்லாம் தாண்டி எல்லாமே காலைல செப்பலே போட மாட்டாங்க. அந்த ரியலிஸ்டிக் காட்டணும்னு சொல்லிட்டு அந்த வெயிலே நின்றுட்டு தான் இருப்பாங்க. அதனால் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் அந்த படத்தை ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு அப்போவே செம்ம கான்ஃபிடென்ட், நம்ம எவ்வளோ பேர் இல்லை ஹார்ட் ஒர்க் போடுறாங்க, கண்டிப்பாக அது நல்லா வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்கவுங்க வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதான் ட்ரெய்லர் பார்க்கும்போது படத்தை பற்றின நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் எந்த ஒரு காஸ்டியூமே எங்களால் பார்க்க முடியல. அந்த அந்த உண்மையாகவே ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழங்குடியின மக்கள், ஒரு மலைவாழ் மக்கள் வாழ்ந்திருந்து அவங்க என்ன உடை அணிஞ்சிருந்தால் எப்படி இருக்குமோ அதை தான் வந்து அந்த படத்துலையுமே எங்களால் பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் உங்களோட ரிசர்ச் உங்களோட ஒர்க் எல்லாமே அதில் வந்து அவ்வளோ பயங்கரமாக வந்து ரிசம்பிள் ஆகிருந்தது. காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் தான் ஆக்சுவலி. வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷார்ட் டைம் பீரியட் தான். அந்த ஷார்ட் டைமில் வந்து நம்ம அங்கே எவ்வளோ சீக்கிரமாக போய் கொண்டு போக முடியுது, அப்போ தான் அது வந்து டைரக்டருக்கு ஏற்ற அந்த டைமில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்ம கொஞ்சம் மிஸ் ஆகிட்டா கூட அது பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து டைரக்டர் வந்து சம்டைம் வந்து திடீர்னு ஒரு பிளான் வச்சுருப்பாங்க, அந்த பிளான் சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ அந்த சீன் எடுக்கிறப்ப காஸ்டியூம் உடனே தேவைப்படும். ஸோ உடனே நாங்கள் அதை ப்ரொடக்ஷனில் பேசிவிட்டு அந்த அமௌண்ட் உடனே வாங்கிட்டு அந்த ஷார்ட் டைமில் வந்து அது வந்து டே அண்ட் நைட்டாக அந்த ஒர்க் பண்ணி எப்படியாச்சும் முடிச்சு கொண்டு வருவோம். ஸோ அப்போ நேச்சுரலாம் பண்ணுறது வந்து எனக்கு வந்து நான் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை, இது எல்லாமே நானே பண்ணுறதால வந்து ஈஸியாக வந்து இது ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வாஷ் பண்ண அதில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸு நட்ஸு இந்த மெடிக்கல்ஸ் எல்லாமே மருத்துவம் தான் பார்த்தீங்கன்னா. ஸோ இது மூலம் நம்ம ஆற்றுல வாஷ் பண்ணால் கூட அந்த காலத்தில் ஏன்ஷியண்ட்டாக எப்படி வந்து இது வந்து துணியில் சாயம் போட்டாங்களோ ஆற்றுல எடுத்தாங்களோ அதே மாதிரி மெத்தட்லாம் நான் நிறைய விஷயங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது அந்த காலத்தில் ஈகோ ஃப்ரெண்ட்லி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா. இதில் வெளியே போகிற எல்லா கசடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எந்த ஒரு ரேப்டிகல்ஸுக்கும் பூச்சி இதுக்கு தவளைக்கு எதுவுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லி. அந்த காலத்தில் இப்படி தான் வந்து பாரம்பரியமாக வந்து துணிகளை வந்து வண்ணத்தை இப்படி தான் இட்டாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதை நான் ரிசர்ச்சில் வந்து இன்றைக்கி டெக்ஸ்டைலில் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ அதே தான் என்னோட ரிசர்ச்சில் நான் இன்றைக்கி சொல்லிட்டு வரேன். ஸோ அது எப்படியாச்சும் வந்து தங்கலானில் கொண்டு வரணும்னு நினச்சேன். ஸோ ரஞ்சித் சார் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ஃபர்ட்டாக எனக்கு இந்த பிளேஸ் நிறைய கொடுத்தாங்க இது ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து. நீ என்ன வேணா பண்ணுடா, ஆனால் நல்லா பண்ணுவோம் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையான ஒரு வேர்டு கொடுத்தாங்க. சரி, முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதில் எவ்வளோ எஃபர்ட் போட முடியும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு படம் இந்த மாதிரி கிடைக்காது, அதனால் அந்த படத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு நான் நிறைய விஷயங்கள் எடுத்து என் டீம்லாம் வச்சு நிறைய வந்து காஸ்டியூமர் டீம், என்னோடய அசிஸ்டன்ஸ், அப்புறமா எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக என் சைடில் ஒரு டீம் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் இதை தாண்டி வந்து இதெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் வேர் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஆர்டிஸ்ட் கம்ஃபர்ட்டாக இல்லைன்னா நம்ம இது பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா இது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குதுன்னு கேட்பாங்க சார், அது எல்லாமே நேச்சுரல் ஸ்மெல் சார் அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் கேட்டாங்களா? ஆமாம், இது பாருங்கள் சார், வந்து இந்த மாதிரி ஸ்மெல் இது வந்து இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம சுவாசத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா அது பெட்டராக இருக்கும். இது எல்லாமே நேச்சுரல், இந்த எல்லாம் மெடிசன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேசன் மைரோபலம் இது இந்த மாதிரி சம்மந்தமான பொருட்கள் தான். அதனால வந்து அது எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதனால நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் எந்த ஒரு பிரச்சனையும் வருது. இப்போ கெமிக்கல் பண்ண நிறைய ஆசிட்ஸாக யூஸ் பண்ணுறாங்களே, ஸோ இதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு விஷயம் நடந்துச்சாங்க நேராக, அது மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறேன். பசுபதி சாருக்கு நான் ஒரு காஸ்டியூம் கொடுத்துருந்தேன். பசுபதி சாருக்கு வந்து அவர் வந்து ஒரு பிராமின்ஸ் கேரக்டர் மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஆஃப் ஒயிட் ஒரு கார்டாக கொடுத்துருந்தேன். அது டை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சீன் வந்து சம் ரிவர்லாம் கிராஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம்ஸ்க்கு வந்து எந்த கலருமே ஆகலை, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ரிவரில் வர தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேச்சுரலாக வாட்டர், அதில் வந்து கெமிக்கலோ இல்லை குளோரினோலாம் மிக்ஸ் பண்ணல. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த காஸ்டியூம்க்கு ஒன்றுமே ஆகலை. சம் சீன் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு மாதிரி தொட்டியில் போய் எடுத்தாங்க. அப்போ என்னன்னு தெரியல, அந்த தண்ணியில் வந்து அந்த கலர் எல்லாம் மாறிடுச்சு. அப்படிங்களா? நேச்சுரல் கலர் எல்லாமே வந்து கிரே கலராக மாறிடுச்சு. ஸோ அப்புறமா ஒரு 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 கெமிக்கல் பட்ட ரியாக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலராக மாறுதுன்னா அது வந்து உண்மையாகவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நேச்சுரல் சேரப்போ நேச்சுரல் கூட தண்ணி கூட சேரப்போ அது ஒன்றுமே ஆகலை. அது கூட சம்திங் வேறு ஏதோ வாட்டர் ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து சம்திங் அது கிரேவாக மாறிச்சு இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து அங்கே அனலைஸ் பண்ணியிருந்தேன். எனக்கே அது நியூவாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. அப்புறம் திரும்பவும் அந்த காஸ்டியூம் வந்து உடனே வேறு டை பண்ணி அந்த சார் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு இருக்கிற தண்ணியெல்லாம் அதில் ஊற்றினா என்ன ஆகும்னு கூட தெரியாது. அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்ம நிறைய விஷயம் மாறிட்டு வந்துட்டே இருக்கோம். நம்ம திரும்பவும் அந்த நேச்சுரல் திங்ஸாக யூஸ் பண்ணுறப்ப திரும்பவும் இதை மக்களுக்கு நிறையா தெரிய வரும். ஸோ நம்ம இந்த கலர்ஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் இவ்வளோ மெனக்கெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அது திரும்ப பண்ணி பார்க்கலாமே. ஸோ நம்ம திரும்பி கொண்டு வர முடியாதா என்ன இருக்குது? நிறைய அழிஞ்சிட்டு வர கலைகள்ல இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ எங்க காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது பற்றி தான் அதிகமாக டீட்டெயிலாக படிச்சுட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஓகே ஓகே. ஸோ காலேஜ் லைப்ரரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே தான் நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து கேதரிங் பண்ணிட்டு இருந்தேன். எவ்ரி டைம் நான் என் காலேஜ் லைப்ரரி போயிடுவேன். ஸோ அங்கே போய் எங்கள் காலேஜ் லைப்ரரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து வேர்ல்டு புக்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே இங்கிலீஷ் தான் இருக்கும். பட் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போல்லாம் படித்து புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்டைல் பற்றி, கெமிக்கல் பற்றி, ஸோ நேச்சுரல் டைஸ் பற்றி, ஸோ மெயின் ஆர்டிஸ்டோட அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி, அவங்க வரைஞ்ச டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து டே பை டே நிறையா லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். சூப்பர் பிரதர். எப்படி சார்பட்டா பரம்பரைக்கு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு ஒரு விருது ஒன்று கிடைச்சதோ அதே மாதிரி நிறைய விருதுகள் தங்கலான் படத்துக்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து இப்பவே முன்னக்கூடியே வந்து நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ வெரி மச். அண்ணமால்னாலே மன திருப்தி தான். Annamal Institute of Hotel Management. விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா. ஆரோக்கியம் நேச்சுரலா.